இன்னைக்கும் அவசியமா ஆபீஸ் போகணுமா என்ன? இல்லங்க, லீவ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி தான் ஆபீஸ் போனா. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அண்ணே அண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? எங்கண்ணே இருக்கீங்க? நான் வெளியே இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஐ அம் சூப்பர் ஃபைன். ஆனா நீங்க ஆபீஸ்ல இல்லனதும் எல்லாரும் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேனே. மீராவை பாத்துக்க சொல்லியிருந்தேனே. ஏயா, ஆனா அவளால கூட இதை ஹேண்டில் பண்ண முடியலண்ணே. அதான் அந்த புது பொண்ணானும் அவ இருக்காலண்ணே. நீங்க ஆபீஸ்ல இல்லனதும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு லீவ் போட ஆரம்பிச்சிட்டானே. கல்யாணம்னு கதையெல்லாம் விட்டானே, விடுவேன நானு. போய் வேலையை பாருன்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சு விட்டேன். அண்ணே, நான் பண்ணது கரெக்ட் தானே? நீ சரியா தான் பண்ணிருக்க. நான் அப்புறமா பேசுறேன். ஓகேண்ணே, பாய். சார், என்னாச்சு சார்? அனுப்ப வந்துருவாள்ல? இன்னும் எவ்வளவு நேரம் தான் அங்க காத்துட்டு இருக்கணும்? அனு வரும்போது வரட்டும் சம்பந்தி. நம்ம போய் தாலி செயின் பார்த்துட்டு இருக்கலாமே. அதான் சம்பத்து கூட இருக்காங்கல்ல, அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அது அனுக்கும் பிடிக்கும். என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஆமா, சரிங்க. ஏன் அவசரப்படணும்? அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது வெயிட் பண்ணலாம்ல. சுபு சார், இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறத சொல்லுங்க. நாங்க என்ன வெட்டியாவா இருக்கோம்? சுபு, நீ கொஞ்சம் சும்மா இரு. அண்ணா, இந்த காலத்துல காலேஜ் பசங்களோட டேஸ்டே வித்தியாசமா இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம ரம்யாவை கூட்டிட்டு வந்திருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க, அனு வர்ற வரைக்கும் இங்க இருக்க தாலி செயின் டிசைன்ஸ் எல்லாம் அவங்க பாத்துட்டு இருக்கட்டும். சரியா? வாங்க வாங்க. எல்லா இடத்துலயும் இவன் தான் முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த பொண்ணை கரெக்ட் டைமுக்கு அனுப்பணும்னு தோணல இவனுக்கு. இவன் ஆபீஸ் தானே, இதுல லீவ் லெட்டர் கொடுக்க ஆபீஸ் வரைக்கும் போகணுமா அனுவும்? இந்த ஆள் பண்ற எல்லாமே ஏடா கூட ஏகாம்பர வேலையா தான் இருக்கு. இங்க பாருங்க, பொறுமையா இருங்க. நீங்க தானே சொல்வீங்க காரியம் தான் முக்கியம்னு. அதனால கொஞ்சம் கோவப்படாம இருங்க. சரி, வா போலாம். I know that. எல்லாத்துலயும் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். Listen, it's my order. எங்கெல்லாம் சந்திர பிரகாஷ் இருக்கோ அங்கெல்லாம் சந்திர பிரகாஷ்னு சேஞ்ச் பண்ணிரணும். பி ரா கா சு. You get that? நீங்க முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. We will see later. Got it? Sir, may I come in? நீயா? என்ன வேணும் உனக்கு? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா இல்லையா? சார், இல்ல அது வந்து கோ போய் எல்லா வேலையும் பாரு போ. சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சில சமயம் ரூல்ஸை விட சூழ்நிலைக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும் சார். சரிதானே சார்? என்ன கிளாஸ் எடுக்கறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். என் சிச்சுவேஷனை உங்களுக்கு புரிய வைக்க தான் சார் வந்தேன். சார், உங்களுக்கு மல்லம்மா கதை தெரியுமா? கதையா? ஆமா சார். சித்ரதுர்கான்னு ஒரு கோட்டை, அதுல 19 வாசல் இருக்கும் சார். அதுல ஒரு வாசல் பேரு மல்லம்மா வாசல். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு சார். வேலை நேரத்துல இப்ப எதுக்கு எனக்கு தெரியாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஐயோ இல்ல சார், நீங்க கோபப்படாதீங்க. உங்களுக்கு இந்த கதை நிச்சயமா ரொம்ப பிடிக்கும். சித்ரதுர்கான்னு ஒரு கோட்டை இருந்துச்சு சார். அந்த கோட்டைக்கு 4 திசையிலயும் ஒரு வாசல் இருந்துச்சு. போர் சமயத்துல உதவிட்டோன்னு அந்த வாசல பெருசா கட்டி வச்சிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு பெருசுனா, நீங்க அந்த பாகுபலி படம் பாத்திருப்பீங்கல்ல சார், அதுல வர அரண்மனை கோட்டை வாசல் மாதிரி செம்ம பிரம்மாண்டம்.
அந்த கோட்டைய ஆண்டுட்டு இருந்த ராஜா ரொம்ப நல்லவரு சார். அதே சமயம் ரொம்ப கண்டிப்பானவரும் கூட. ஒவ்வொரு நாளும் பொழுது சாயும் சமயத்துல கோட்டை வாசல் எல்லாம் மூடணும்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. மூடியாச்சுன்னா யாரு வந்தாலும் சரி கதவை திறக்க கூடாது. கோட்டைக்குள்ள யாரையும் விடவும் மாட்டாங்க. அந்த ஊர்ல பால் விக்கிற பொம்பளை ஒருத்தி இருந்தா சார். சுத்தப்பட்டு ஊருக்கெல்லாம் போய் பால் வித்துட்டு அவ பொழுது சாயறதுக்கு முன்னாடி ஊருக்கு வந்துருவா. அவ ஒரு நாள் வர லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள கோட்டை வாசல மூடிட்டாங்க சார். அவ எவ்ளோ கெஞ்சியும் அங்க இருந்த ராஜாவோட காவலர்கள் அவளை உள்ளேயே விடல. ஆனா அவ கோட்டைக்குள்ள இருக்கிற தான் வீட்டுக்கு அவ போயே ஆகணும். ஏன்னா அவளோட 1 வயசு பையன் பசியோட பாலுக்காக காத்துட்டு இருப்பான். அது பெரிய கோட்டை வேற சார். அது சுத்தியும் பெரிய மதில் சுவரு. என்ன பண்றதுனே அவளுக்கு தெரியல. தான் குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட அந்த பால்காரி என்ன ஆனாலும் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தா சார். அந்த ராத்திரி நேரத்துல கோட்டை மதில் சுவரில் ஏறி அந்த பக்கமா குதிச்சுட்டா. வீட்டுக்கு போய் தான் மகனுக்கு பாலும் கொடுத்துட்டா. இதெல்லாம் இப்ப எதுக்கு எனக்கு சொல்லிட்டு இருக்க? சார் கதை இன்னும் முடியல. எப்படியோ அந்த பால்காரி கோட்டை ஏறி குதிச்சது அந்த காவல்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளை கைது செஞ்சுட்டு போய் ராஜா முன்னாடி போய் நிப்பாட்டிட்டாங்க. அப்போ ராஜா என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியுமா சார்? என்ன பண்ணிருப்பாரு? பண தப்புக்கு தண்டனை கொடுத்திருப்பாரு. அதுதான் இல்ல சார். தண்டனைக்கு பதில் அவளுக்கு பரிசு கொடுத்தாங்க. பரிசா? ஆமா சார். ஏன்னா ராஜா ரொம்ப நியாயமானவரு. பால்காரி தான் குழந்தைக்காக கோட்டை சுவர் மேல ஏறி குதிச்சது தப்பு இல்ல. ஏன்னா அவளுக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பால்காரியோட அன்பையும் தைரியத்தையும் மெச்சின ராஜா அவளுக்கு பரிசு கொடுத்தாங்க சார். அது மட்டும் இல்ல சார். இனிமே பால் விக்கிறவங்க ஊர்ல இருந்து வெளியே போய் வியாபாரம் செய்யற எல்லாருக்கும் ராத்திரி ஊருக்குள்ள வர்றதுக்கு வசதியா கோட்டை வாசல் எப்போ திறந்தே இருக்கட்டும்னு அன்னைக்கே உத்தரவு போட்டாரா சார். இது நிஜமா நடந்த கதையா இல்ல கர்ண பரம்பரை கதையான்னு தெரியல சார். என்னவா வேணா இருக்கட்டும் சார். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல சார். ராஜாக்கு ரூல்ஸை விட ஒரு சூழ்நிலை தான் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சிருக்கும். ஆமா சார். எனக்கு என்னமோ இந்த கதைய முன்னாடி கேட்ட மாதிரி தோணுது. உங்க அம்மா சொல்லிருப்பாங்க சார். சார் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னல சார். எனக்காக எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் அங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். கல்யாண வேலை செய்ய என்னை விட்டா எங்க அப்பா அம்மாவுக்கு வேற யாரும் கிடையாது சார். அதுக்காக தான் சார் நான் உங்களை அந்த கதையில வர ராஜாவா நினைச்சு கேக்குறேன் சார். தயவு செஞ்சு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். சரி, நீ போலாம். சார் எஸ் சார், நான் நிஜமாவே போலாமா? எஸ், யூ கேன் லீவ் நவ. Thank you so much சார். என்ன கிளம்பலையா? என்னோட ஃபோன். சாரி. என்ன அப்புறம் உங்க அம்மாட்ட சொல்லு. சந்திர பி ரா கா சு சார் போ சொல்லிட்டாரு, நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லு. சரிங்க சார். அப்படின்னா என் லீவ் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு எடுத்துக்குவா சார்? எஸ், அக்செப்டட். தேங்க்யூ சார். அனு, advanced married life. All the best.
தேங்க்யூ சார். தாலி செயின் காட்டுங்க. என்ன ரேஞ்சில பாக்குறீங்க? முதல்ல டிசைன் காட்டுங்க, அப்புறமா ரேஞ்ச் பாத்துக்கலாம். ஓகே சார். இன்னும் எவ்வளவு நேரம் தாங்க ஆகும்? எங்க உங்க பொண்ணு? ஏங்க காத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இத பாருங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன். அதுக்குள்ள வரலன்னா நாங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம். கொஞ்சம் பொறுங்க சார். எதுக்கு லேட் ஆகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஒருவேளை டிராஃபிக்ல மாட்டிருப்பாளோ என்னமோ. இப்ப என்னங்க டிராபிக்? நீங்க ரொம்ப நேரமா ஒரே கேசட்டா திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம் உங்களுக்கு? எங்க ஊர்ல எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்வாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ரகுபதி சார், ஏன் சத்தம் போடுறீங்க? பிபி வேற உங்களுக்கு இருக்கு. கல்யாண நேரத்துல கூட குறைய ஆகி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அனு நிச்சயம் வந்துடுவா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா, சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரிமா. உட்காரு. அனு, ஏன்டி இது லேட்டு? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுப்பா, அதான். சரி, முதல்ல தண்ணியை குடி. டென்ஷனா இருக்கு. அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. இப்படி வளவளான்னு பேசிக்கிட்டு இருந்தா கையில ஒரு போர்டை கொடுத்துட்டு வாசல்ல உன்ன பொம்மை மாதிரி நிக்க வச்சிருவாங்க. என்ன வேணுமோ அதை சீக்கிரமா செலக்ட் பண்ணு. வந்ததே லேட்டு, இதுல தண்ணி வேறையா? சீக்கிரம் வேலையை பாரு. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தாலி செயின்ல கூட இவ்ளோ டிசைன் இருக்கா? அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே. இது கொஞ்சம் பழைய டிசைன் மாதிரி இல்ல? பழசு புதுசுலாம் எனக்கு தெரியாது, ஆனா இதுல ஒரு ஆன்டிக் ஃபீல் இருக்கு. பழைய மாடல் புது மாடல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. அனு, உனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுமா? இந்த அம்மா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. மேடம் சார், இந்த செயின் என்ன விலை?
அதை கொடுங்க மேடம். சார் 3,10,000 வருது சார். 3,10,000 என்ன விளையாடுறீங்களா? இல்ல இல்ல இது இல்ல, இது வேண்டாங்க இந்த செயின். ரகுதி சார், உங்க லெவலுக்கு 3 லட்சம் அதெல்லாம் ஒரு காஸ்ட்லியா? கல்யாணத்தை தாம் தூம்னு பண்ண போறேன்னு சொன்னீங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிக்கு, அதுவும் தினமும் அவ கழுத்துல தொங்க போற தாலி செயினுக்கு நீங்க இவ்வளவு கூட கொடுக்க கூடாதா? அதுக்கு என்ன, வாங்கட்டும் வாங்கட்டும் வாங்கிக்கட்டும். அது நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன். எனக்கு ஒரு போன் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். மாப்பிளைக்கு செயின் பார்க்கலாம். பார்க்கலாம். மாப்பிள்ளை யாரு? நான் தான். ஓ, இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார். சம்பத், இந்த செயின்ல கோக்க வேண்டிய உங்க பக்க தாலி என்ன மாடல்னு உங்க அப்பா கிட்ட கேட்டியா? இல்லையே, கேட்கணுமா? பின்ன சரி, நான் போய் கேட்டு வந்துடுறேன். குட். தேங்க்யூ சார். செயின் லென்த் செக் பண்ணுங்க மேடம். கழுத்துல போட்டு பாருங்க மேடம். ஊக்கெல்லாம் கழட்ட வேண்டாம், அப்படியே போட்டு பார்க்கலாம். பெரிய சைஸ் தான் செயின். ஒரு நிமிஷம்.